வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் மாதம் 29 ஜெர்மனியிலிருந்து வெளிக்கிறேன். ஸோ ஜெர்மனியில இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கிறது ஃப்ளைட்டு கூடுதல போறதுக்கு. ஸோ அதுல ஒரு சில விடயங்களை உங்களோட கதைக்கலாம் ஃப்ரெண்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று உங்களுக்கு போடலாம்னு பார்க்கிறேன். இன்றைய தினம் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. ஸோ சில விஷயங்களை கதைக்கலாம். கொஞ்சம் ஆழமான விஷயம் உங்களுக்கு பிடிக்கல கதைக்கிறது டப்புன்னு சொல்லணும், டப்புன்னு கேட்கணும்னா தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம். அதால நீங்க இழுத்து பாக்குறதால ஒரு பிரியோசனம் இல்லை, ஓடு விட்டு பாக்குறதால இழுத்து பாக்குறதால இந்த பிரியோசனமும் இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, நான் வீடியோ போடுறது இந்த காசு வரணும் கணவர் பார்க்கணும் இல்லை, சில கருத்துக்கள் சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்கிற விஷயம் தொடர்பாகத்தான் அந்த வீடியோக்குள்ள படப்படந்து போட்டுக்கொள்றேன். ஸோ இதுல நானே சொந்த யூடியூப் வச்சிருக்கிறதால கருத்துக்களை நேரடியாக நானே சொல்லலாம். என்னோட யூடியூப்ல போய் நின்று சொல்ல வேணும், அவர் எனக்கு செம்புது கோன் பண்ற தேவையெல்லாம் இல்லை. ஸோ இந்த வீடியோல இதை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னால், இந்த மருத்துவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு விடியன். அதாவது இன்றைய தினம் பஸ் ஸ்டாண்டு போய் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்துறதா அங்க தூக்கி தள்ளுறதா என்பது தொடர்பாக இன்னொரு விடயம். ரெண்டாவது மருத்துவ கொலைகள் தொடர்பானது அந்த பஸ் ஸ்டாண்ட் விடயம், அதாவது அரசியல்வாதிகளுடையது. ரெண்டாவது மூன்றாவது நீதிபதி இளஞ்செழியனர்கள் வரமாட்டாராமன்னு சொன்ன ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. மூன்றாவது அதுல ஒரு சில பேர் நீதிபதியை வம்புகளுக்கும் ராமநாதன் அப்படிதான் தலைப்பை போட்டிருக்கார்கள் சனம் பார்க்க வேணுமென்றதுக்காக. ஸோ அது மூன்றாவது விடயம். நாலாவது அன்றகுமார் சாநாயக அரசாங்கம் போதை வஸ்துக்காரர்களை பிடிக்குது என்று சொல்லுது. ஆனா தாங்களே ஒரு கொஞ்சம் போதை வஸ்துக்காரர்களை வழக்கினம் அது தொடர்பாக நாமல் கதைச்சிருக்கிறார். இந்த 4 விடயங்களும் அதை விட ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் அது சம்பந்தமாகவும் கதைப்போம். நான் இப்போது இருக்கிறது ஜெர்மனியில ஒரு ஏர்போர்ட் ஒன்றுல செக்இன் பண்ணி போட்டு இருக்கிறேன். ஸோ ஃபிளைட் 16:57 இப்போ 16:32. ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு கூட இதுல சாப்பிட்டு இருந்தேன்னா அப்ப சரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தேன். இந்த முதலாவது என்னுடைய சகல புலம்பெயர் உறவுகளுக்கும் கையேந்தி மென்று கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளாததுக்கும். ரெண்டாவது டாக்டர் வீட்டை வாங்கோ சாப்பிடலாம் ஒரு எங்களோட நின்று போக. அன்றைக்கு ஹோட்டல்ல என்ன தேடி ஒரு அம்மா ஒரு ஆள் ரூம் ஒன்றுக்கு மகனோடையும் மருமகளோடையும் வந்திருந்தவா. திருப்பி அவ வாரன்னு சொல்லிருந்தான். அது ப்ராமிஸ் எனக்கு பிரேக் பண்ண வேண்டியதாயிட்டு. என்னன்னு சொன்னா என்னுடைய டைம் வெரி ஷார்ட். நான் இங்க என்ஜாய் பண்றதுக்கான ட்ரிப்புகளுக்காக இங்க வரையில நான் சில எம்பி மேருடைய என்னன்னு சொல்றது இமெயிலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில ஜெர்மனியில சில பேரை மீட் பண்ணினான். ஆனா எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கம் இந்த 323 கண்டெய்னர்ஸ்ல ஜெர்மனியில தான் இந்த ஆகு உனக்கு நியூஸ் வந்தது அவையாவே சந்திச்சனியாண்டு வழக்கு போடுவாங்க. அதால யாரை மீட் பண்ணினான் யாரை மீட் பண்ணு நான் வெளிப்படையாக சொல்றதுக்கு தயாராக இல்லை. ஆனா ஒன்றுமே எங்களுடைய இனத்துக்கு துரோகம் செய்யற மீட்டிங்ஸ் அல்ல, இந்த இனத்துக்காக போராடுகிற மீட்டிங் தான். இன்றைய தினம் நான் இந்த கார்ல ஹோட்டல்ல இருந்து கார்ல வோல்ட்ஸ்ல புக் பண்ணி $22 அந்த காசுக்கு 8000 ரூபா இந்த ஒரு 25 டிரைவிங்க்கு. அப்ப எல்லாரும் என்னோட கிணவர் கேட்டவே டாக்டர் சிம்பிளா டாக்டர் நாங்கள் ஏற்றி கொண்டு விட்டுருப்பேன் டாக்டர், நான் யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்கள் இங்க வேலை செய்வீங்கள், உங்களுக்கு எனக்கு வேலைகள் இருக்கும். ஸோ வேலையில நிப்பாடி போட்டு சில பேர் ஒரு அண்ணா என்ன கேட்டவே டென்மார்க்ல இருந்து நோர்வே வரைக்கும் டிரைவ் பண்ணி கொண்டு விடுறோம்னு கேட்டவே, நோர்வேல ஏத்தவாண்டு கேட்டவே, நாங்கள் பேர்டின சுத்தி காட்டுறோம் டாக்டர் எங்களோட கார்லாம் இருக்கு வாங்கன்னு சொன்னவ. நான் அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த இடங்களை சுத்தி பாக்குறதுக்காகவோ அல்லது என்ஜாய் பண்றதுக்காகவோ இங்க நான் வரையில என்ற விடயங்களையும் சொல்லிக்கொண்டு நான் உங்களோட இருகரம் ஊப்பி மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். உங்களை பர்சனலா சந்திக்க முடியாம போயிட்டு சில பேர் ஜோசியம் நான் காசு கொடுக்குறாங்க எல்லாம் சரி நாங்க பர்சனலா சந்திக்கலாம் போயிட்டு. ஆனா சில பேர் 1-2 பேரை பேர் சொல்றாரு டாக்டர், அவரோட எல்லாம் தெரியுது தானே என்னோட வேலையில இருந்து. சோ மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு என்ன பெரிய சொன்னால் நல்லா பழகினாக்களோட என்னோட நல்ல நண்பர்களோட எனக்கு சேர்த்தீங்கன்னா காலனிட்டீங்க உங்களோட எனக்கு கதைச்சு நான் பழக தொடங்கல. அதாவது எனக்கு அந்த நம்பிக்கைகள் இப்போதைக்கு இல்லை. இப்ப தேவையில்லாம என்னோட பழைக்கிறாக்கள் பிரச்சனை பண்றாக்கள் கூட நல்ல ஆக்கள் மாதிரி சாப்பிட வாங்க கேள்வி கேட்டவர்கள் 4 காட்டு நடந்து போயிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது சாப்பிட வேற கொண்டு கேட்டாலே நான் நம்புறேன் ஒருத்தரையும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இப்போது ஜெர்மனில இருந்து புறப்படுறேன். பிறந்தமன் சில பேர் குளற இருக்கேன், பிறந்த மன்னனை ப்ரூஃபை காட்ட சொல்லி அப்படி இப்படின்னு சில பேர் குளற இருக்கிறேன். குளராக குளரலாம்.
ஆதாரங்களை தேவையில்லை. யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில போய் 86 இருக்கிற ரெக்கார்ட்ஸை போய் பார்க்கலாம். ராமநாச்சுனா அதை நாங்கள் ஒன்று சொல்றதுக்கு முன்னம் 1000 தடவை சிந்திச்சு தான் சொல்றோம் நாங்கள் கொண்டு. ஆகவே கத்திக்குள்ளறதுல பிரயோசனம் இல்லை. எலிமெண்டால் போய் அங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபயர். ஸோ நான் இந்த வீடியோ போட வந்த முதலாவது காரணம் வந்து இந்த மருத்துவ கொலைகள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த என்னது ரெக்கார்டிங் சொல்லி வந்திருக்குது. சீசரண்டா 2.5 லட்சம், நோமலண்டா 1.5 லட்சம். நோமல் பிள்ளைய வீட்டுல பெறலாண்ட வீட்டுல ஒரு அந்த காலத்துல வந்து மருத்துவ தாது வந்து நார்மல் டெலிவரி வந்து வீட்டுல தான் செய்யறது. சோ இந்த பிள்ளை பெறதுக்கு 2.5 லட்சம். சோ அதை வெளிநாடு காசுல வேண்டி கட்டிடுவோம்னு சொல்லி வெளிநாட்டுல யாராவது அண்ணா மாமா சொந்தக்காரர் கேட்கல, நீங்கள் வேண்டி கட்டி பிரைவேட்டுக்கு போயிட்டு அங்க உங்களை பார்க்கல, அங்க உங்களுக்கு பிள்ளை வைஃப் செத்துட்டான்னா அதுக்கு பிறகு வீடியோக்கள் எடுத்து போடுறதுல இந்த பிரயோசனம் இல்லை. இந்த விஷயத்த ராமநாதன் சொல்லிக்கல, நீங்க கேட்கல இல்ல. இது எல்லாத்தையும் மாத்தும் சமூகத்துல வைத்தியர்களையும் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வருவோம். சட்டத்தரணிகளையும் பதில் சொல்ல வேண்டிய, எந்த ஒரு வைத்தியரும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில யாழ்ப்பாணத்துல இருக்கணுமா? இல்ல. நீ வேணும்னா கோர்ட்ஸுக்கும் நான் பார்த்து கொடுறேன். கோர்ட்ஸ்ல ஜேஎம்ஓ மேர். சோ கோர்ட்ஸுக்கு வந்து இந்த ஜேஎம்ஓ மேர் தான் ரிப்போர்ட்டை கொடுக்க போயினா இப்படி செத்து. சோ அதுக்கு எதிராக வாதாடுற சட்டத்தரணிகளுக்கு நாலேஜ் இருக்கா? இல்ல. சோ இந்த சமூகத்துல இருந்து பாதுகாப்பு இந்த இந்த நிலைமையில இருந்து சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு எடுத்து கொடுப்போம்னு தான் நான் வாங்கினேன். அதாவது ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் என்றால் இவர்களை எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல்ல வச்சு துளைக்கிறது. சரிதானே? ஹாஸ்பிட்டல்லையே இவர்களை நகர விடாம பிளாக் பண்ணுவதற்காகத்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை நான் படிச்சேன். ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளல. சாவச்சேரி வைத்தியசாலையில நான் வந்திருந்து போராடுகின்ற போது சாவச்சேரி மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தனிய அரசியலுக்கு வராம சாவச்சேரி டாக்டரா இருந்திருந்தா இன்றைக்கு நான் கடவுள் தான். உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருக்கும், நான் போய் இப்ப ரோட்டு வழியை நின்றுருப்பேன். ஆனா மக்களுக்காக போராடிய கடவுள் என்று சொல்லி நீங்கள் இந்த படத்தை வச்சு கும்பிட்டு இருக்கலாம். ஆனா சாப்பிட்றதுக்கும் எனக்கு காசு இருந்திருக்காது. ஆகவே இந்த அரசியல் மக்களுடைய வாழ்க்கை, சுகாதாரம், ரோட்டு, கல்வி இது எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அது விளங்கிக் கொள்ளும். விளங்காதாக்கள் என்ன திட்டு பைத்தியக்காரன் சொல்லு, இவ்வளவு நீங்க பேசி நான் பைத்தியக்காரன் சொல்லி கவலைப்படையில. ஏன்னாண்டா நான் ஒரு டாக்டரா படிச்சு வந்து பைத்தியக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சிசோஃப்ரெனியாவா, அதுவும் எனக்கு பிடிச்ச பாடம் சைக்கியாட்ரி. சரிதானே? சிசோஃப்ரெனியாவா, பைபோலரா, மேனியாவா அல்லது சைக்கோட்டிக் சிம்டம்ஸா, என்னது எந்த இவன் எங்கட கிளாஸுக்கு எங்கட பட்ஜுக்கு சைக்காட்ரி படிப்பிக்கிறது நான். அதுல ஆழமான அறிவு வந்ததாலதான் என்னமோ தெரியல. சில நேரங்கள்ல உங்களுக்கு கூட கதைக்கிறதால ஓகே கூட கதைக்கிறாரு நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. எனக்கு சைக்காட்ரியில கடும் ஆழமான அறிவு இருக்கு. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி நான் கடைசி வரைக்கும் வச்சிருந்த புத்தகம் ராசா. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி எல்லாரும் வந்து சிவயோகம் சார் எழுதின புத்தகம் படிக்கல. நான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி தான் படிச்சேன்னா நாவே எனக்கு இந்த இவர்கள் கத்துறது குளறதுல இப்ப உண்மையாவே ஒரு அறிவு இல்லாதது, ஒரு உண்மையாவே ஒரு மெடிசன் சம்பந்தமான நோய் இல்ல நுழைவு இல்லாதது வந்து எனக்கு பைத்தியம் கத்துக்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பாடத்தை 10 பேர் அடி வர படிச்சு ஃபைனல் இயர் எக்ஸாம் பேப்பர்ல வந்த லாங்கேஸ்ட்ல கேள்வி ஒன்றுக்கு மெடிசின் கேள்வியில ஒரு கேள்வியா வந்திருந்தா அதுக்கு சரியான விட எழுதின 2 பேர்ல நான் ஒரு ஆள். சிவன்சருக்கு தெரியும் 2015 எக்ஸாம் எடுத்தா 2 பேர் எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எழுதி போட்டு வந்திருந்த. போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் எழுதிட்டு வந்தவன். நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எழுதிட்டு வந்தேன். டிப்ரெஷனுக்கு வந்து ICD-10 கிளாசிபிகேஷன் போட்டு எழுதி போட்டு வந்தால் நான். சோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இந்த மருத்துவ கொலையை பற்றி பார்ப்போம். நீங்க திட்டுறவன் 1000 திட்டலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. சோ இந்த மருத்துவ கொலைகளை பற்றி பார்ப்போம். இந்த மருத்துவ கொலைன்றது வந்து என்னன்னா நாங்களே இடம் கொடுக்குறோம் சமூகத்துல இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதையும் கட்டி ரன் பண்றதுக்கு. இது சொல்றது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி நான் சொல்லிக்க உங்களுக்கு விளங்காது. ஏன்னா சில நேரங்களில் யோசிக்கிறேன்டா இவங்களே கஷ்டப்பட்டு பிள்ளைங்கப்படுத்துற விட இந்த அரசியலை விட்டு போயிடுவோமாண்டு. இப்ப வேட்டியை கட்டி கொண்டு போய் ரோட்ல நின்று கொண்டு பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கோனா அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ்ஸை அடிச்சு தூக்க வேண்டியது, அடிச்சு தூக்க வேணும். அதுல எத்தனை பிரைவேட் பஸ்கார குழம்பினாலும் பரவாயில்ல, எத்தனை சிடிபி கார குழமையில அந்த சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கொண்டு ஒரு நாட்டை போய் கடன் எடுத்து வந்து கட்டணும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி பில்டிங்கோட கட்டணும். அதுல வேணும்னா கீழ் ஃப்ளோர்ல பிரைவேட்டும் பாஸ் பண்ண இதுவும் பாஸ் பண்ண எல்லாம் எலக்ட்ரானிக் பண்ணணும். பஸ்ஸுக்கு நம்பர் ஒண்ணு போட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு நம்பரை போட்டு கூகுள்ல 828 ஜே அல்லது J7 என்ற பஸ் வந்து 10:52 சரியா வருமாண்டா 10:52 வரும். 10:53 எடுக்கணும்டா எடுத்துருவான் அவன். அதுக்கப்புறம் நிக்கலாம். இல்ல அடுத்த பஸ் வரும். வந்து அக்கா வாங்க மாலை அக்கா புண்ணால கட்டுவோம் வாங்க அதுல இருங்க. அதெல்லாம் செய்யலாடா, அதெல்லாம் மாட்டுவோங்கடா. தயவு செய்து வெளிநாடுகள் மாதிரி மாறுறது கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்கடா.
சும்மா அக்கா புண்ணால கட்ட மாறாங்களே என்ன தூக்கி போட்டு புண்ணால கட்டுறங்க புண்ணால கட்ட உள்ளுக்கு ரெண்டு சும்மா அப்படி பின்பக்கத்துலயும் பேக்கலையும் இருக்கா கையை வச்சு உள்ளுக்கு தூங்கி ஏத்தி விடுறா அப்படியே காலமடா யாழ்ப்பாணத்தை வச்சிருக்கிறது செய்து கிளவிகளுக்கும் அப்படியே கையில வச்சு ஏத்தோண்டு குமார் பட்டேல் வந்தாலும் ஏறு பிள்ளை பின்னுக்கு ஒரு கையோட வச்சு பின்னுக்கு ஒரு புஷ் உண்டு எல்லாம் நல்லா இருக்கும் துளைக்கோணும் இது எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவோட துளைக்கோணும் விரியலா நீங்க என்ன இல்ல நீங்கள் ஓகே உங்களுக்கு நீதிபதிகளும் சரி வரப்போறேன் சந்தோஷம். இப்ப நான் ஃபீல் பண்ணல இந்த நீதிபதிகளும் சரி வராது யாராவரால் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுக்கு திருப்பி பழைய நீதிபதி மாதிரி புஷ்பானமா போனா பிறகு இவன் அர்ஜுனாட் ஒருத்தன் இருந்தவன் தானே அவன் எங்கேன்னு தேடிக்கல நான் எங்கேயாவது இருப்பேன் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தெற்கிழ வேலை இது உண்டு சில நேரம் சிங்கள மக்களுக்கான அரசியல் செய்து கொண்டு இருப்பேன். இப்ப கூட சிங்கள மக்களுக்கு உண்மையான அரசியல்வாதி யாருமே இல்லை. சிங்கள சனத்தை நேசிக்கிற மாதிரி அவங்களோட ஊர்களுக்கு இப்ப நான் உங்களை நேசிக்கிற மாதிரி தெற்குல இருக்கிற ஒரு வைத்தியசாலையில கூட பிரச்சனையை கொண்டு வந்திருந்தாலும் சிங்கள மக்கள் எங்க கொண்டே வச்சிருப்பாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டாமன்னு சொன்னா நான் வேற எங்கேயாவது போய் அரசியல் செய்யறேன்டா செய்வேன். நான் அரசியல் செய்ய மாட்டேன். 5 வயசு பிறந்த மறந்து கொடுத்து கொண்டு சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். எனக்கு சாகம் வரைக்கும் உழைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும். அட்லீஸ்ட் இந்த லெதரை வெட்டி வித்தாவது நான் உழைப்பேன். ஆகவே குளற தேவையில்லை. நீங்க நான் அந்த வழக்குகளை முடிச்ச உடனே இந்த பாடல போயிருப்பேன். ஆகவே உங்களுக்கு திருப்பி இளஞ்சலியன் வர எனக்கு கடுஞ்சந்தோஷம். இளஞ்சலியனுக்கு நீங்க போடுவீங்களா உண்மையாவே சந்தோஷப்படுறது ஒரு ஆள்ல நான் ஒரு ஆள் என்னண்டா சரி ஒரு 5 வருஷத்துக்கு ஃபன் அடிங்கடாசான்ட்டு நான் விட்டுட்டு போயிட்டு நான் இந்த வேலையில மும்முரமா இருப்பேன். நான் எனக்கு நாளைக்கு வேலை இல்லை, நாளையில இருந்து சாப்பிட வழி இல்லாம நான் இந்த அரசியலுக்கு வேற இல்லை தானே. இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு நாளைக்கு என்ன வேலை? அவர் டாக்டரா, இன்ஜினியரா, லோயரா, கடை வச்சிருக்காரா என்னன்னு தெரியாது. இப்ப எங்க சட்டம்பி மேல இருக்கிற கையேந்திர மேல பொன்னம்பலம் எலெக்ஷன்ல தோத்தா என்ன வேலை செய்யலாம், ராஜேந்திரன் தோத்தா என்ன வேலை செய்யலாம். இப்ப அவர் என்ன வேலைகிறாரோ எனக்கு தெரியாது, வேற வேலைகிறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸ்ரீதரன் ஐயா நாளைக்கு தோத்தா அங்கஜன் ராமநாதன் எங்க ஒரு வேலையும் இல்லை. எனக்கு நாளைக்கு வைத்தியரா வேலையும் இருக்கு. நான் போய் இன்டர்பார்ட்ல வேலை இது ஒன்று இருப்பேன். எனக்கு SLMS ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, சரி அதைத்தான் வெட்டினா கூட லெதரை வெட்டி வித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதுல இருந்து உழைச்சோன்னு சாப்பிட்டு கொண்டு போனாவே எனக்கு அது தேவையில்லை. ஆனா இந்த மருத்துவ கொலைகள் உங்களோட வீட்டுல நடக்க முன்னம் பேசாம இருந்துட்டு அம்மா செத்த ஒண்ணு, அப்பா செத்த ஒண்ணு, மாமா செத்த ஒண்ணு, தங்கச்சி செத்த ஒண்ணு, ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறதுக்கு இடம் தெரியலன்னு உடனே கோல் அடிக்காதங்க, எனக்கு டேக் பண்ணாதீங்க வீடியோ. அது பிரயோசனம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவைக்கு வந்து கொஞ்சம் நெளிஞ்ச உடனே எனக்கு வீடியோ போடாதீங்கடா. அது ஏலாதுனாலே. ஏனண்டா உங்களுக்காக வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு டாக்டரா விட்டு இந்த பொலிட்டிக்ஸுக்கு முழு பேரையும் ரோட்டுக்கு இறக்கி இருக்கிறோம். முழு பேரையும் ரோட்டுக்கு இறக்கி இருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல ஸ்ரீதரனும் கயந்திரகுமாரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா தெரிகிற அளவுக்கு ரக்கி இருக்கிறோம். நாங்கள் இப்ப வீடியோ போட்டு கொண்டுக்கிறது ஜெர்மனியில நான் பிறந்த இடத்துல இருந்து ரக்கி இருக்கிறேனா இல்லையா, அரசியல்ல மாற்றம் கொண்டு இருக்கணும்னா இல்லையா, அது உங்களுக்கு தெரியுதான். அதனால் போன முறை மாகாண சபை நீங்க வேற ஒரு ஆளு கொடுத்த தமிழரசு கொடுத்து உள்ளுக்குள்ள அடிபாட்டுல நாசமாயினது. ஆகவே இந்த முறை என்னட்ட நான் தாங்கொண்டு கேட்கறது, நான் தொடர்ந்து மாகாண சபை முதலமைச்சரா இருக்கல அடிச்சு தூக்குவோம். ஒரு நாள்ல அடிச்சு தூக்குவோம். இவங்களை முழு பேரை அடிச்சு தூக்குவோம். இந்த வெள்ள வேட்டியலுக்கு துணை போற இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் எவிடன்ஸ் வரைக்கும் மாகாண சபை முதலமைச்சரா இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியா சொல்றேன். இதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த அரசாதிய நிறுவனங்கள்ல வேலையிற கீழ்மட்ட வேலையிறவன் முழு பேரும் எனக்கு ஓட் போட வேண்டாம். அவங்களுக்கு தான் தெரியும் டிரான்ஸ்பருக்கு கெஞ்சோணும். இவரை கெஞ்சோணும். அங்க இங்க வந்த உடனே ரூமை பூட்டி போட்டு இடுப்புல நெல்லினோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். அது அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் மேல கொஞ்சம் பேர் இருக்கிறேன் தானே, அது பொம்பளையில சப்ளை பண்றாங்களும் இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் மேல டிரெக்டராவா நான் கதை ஃப்ராங்க் ஓப்பனா டோக்கா சொல்றேன். கொழும்புல இருந்து வந்துட்டு போற ஆக்களுக்கு இங்க யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் இந்த கிளீனிங் ஸ்டாஃப்களை சப்ளை பண்றாங்களும் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் இரவுல இருக்கா போய் ஒரு ஹோட்டல் நின்று வா அவ கேட்கறத செஞ்சு விட சப்ளை பண்றாங்களும் இருக்கணும். வெட்டுவேன், குத்தியில வச்சு விட்டுவேன். மாகாண சபையில சட்டம் கொண்டு அரேபியா மாதிரி இந்த கூத்தடிக்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டா குத்தியில வச்சு கப்ப வெட்டுவோம். யூரின் போறத ஓட்ட இருந்தா காணும் தானே. சில பேர் சொல்லுவீங்கன்னா அப்படி எல்லாம் கதைக்காத சின்ன பிள்ளைகள் பாக்குற இல்ல, எங்கட யாழ்ப்பாணம் அப்படி நாசமா போயிருக்கு. சோ சட்டம் கொண்டு வருவோம் மாகாண சபையில பிரச்சனை செய்யறாங்களும் குத்தியில வச்சு கப்ப வெட்டுறது. சில பொம்பளைகளுக்கு என்ன தெரியாது, சீமெந்து போட்டு அடைக்கிறதோ எனக்கு தெரியாது. நான் என்ன இவ்வளவு ஒரு குதர்க்கமா இந்த வீடியோ போடுறேன்டா அந்த இடத்துக்கு யாழ்ப்பாணம் படுமோசமா போயிருக்கு. போலீஸ்காரர் தெரிஞ்சவனுண்டவன கேஸ போடாம விடுறது,
கோட் சாஜன் போய் வேற ஒன்றை புலம்புறது கோட்ஸ்ல அதுகளை நம்ப வைக்கிறது. கோட் சாஜன் 5000 10,000 இப்ப எனக்கு ஒரு ஆளு கோல் பண்ணி அழுது நான் எந்த கோட் சாஜன் சொல்லி எந்த கோட்ன்னு சொல்லல கோட் சாஜன் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேண்டி இருக்காரு வழக்குல. அந்த அதை அதாவது இவரை ரிமாண்ட் பண்ணும் போது கேட்காம இருக்கிறதுக்காக ஜட்ஜிட்டு அப்படிலாம் கதை ஒன்று வந்திருக்கு எனக்கு. இப்ப எல்லாம் நான் பேரில் சொல்றதும் இல்லை, எந்த கோட் சாஜன் சொல்றதும் இல்லை, யாருன்னு சொல்றதும் இல்லை, எத்தனையாம் ஆண்டு கோட் சாஜன் இல்லை. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆனா மாகாண சபை முதலமைச்சராக இருக்கிற காலத்துல எனக்கு வெறுமை இருந்தா எவிடன்ஸை கொண்டு வாண்டு எவிடன்ஸ் இருக்குமேன்னு சொன்னா ஒரு கடிதம் என்ன கோட் சாஜனே நாளையில இருந்து இன்குவரி இலத்து நாளையில இருந்து அந்த கோட்ஸ எந்த இடத்துல இவன் வேலை சரி எனக்கு எந்த இடத்துல இவன் காசு கொண்டு வர நினைக்கிறீங்க ஒருத்தரும் வேண்ட மாட்டார். ஒன்றை சொல்றேன் உங்களுக்கு, ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு கொஞ்ச நாள் கடும் மோசமான அரசியலை செஞ்சுட்டு கடும் மோசமான சேஞ்சஸ் செஞ்சது. இப்ப எல்லாரும் சொல்லிச்சுன்னா திடீரென்று உனக்கு சிங்கப்பூரா மாத்தலுமா யாழ்ப்பாணத்துல மாத்துவேனடா அடி 3 மாதத்துல பாராளுமன்றம் போன சிங்க குட்டியடா காய்ச்சி கொண்டிருக்கிறது. அதால என்னால மாத்தேலும். சில பேர் சொல்லணும் இல்ல உண்ட டோக் எல்லாம் மீடியாவில தானண்டு. நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால கதிரை போட்டிருந்தேன், நீங்க பாக்கலையா? ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த வீடியோ வழியா அது அங்கஜன் ராமநாதனுடைய ரிப்போர்ட்டர்படி அந்த வீடியோ போட்டது. போலீஸ்கார் அந்த போலீஸ்கார் இந்த முடிஞ்ச அரெஸ்ட் பண்றாசான் கதிரையை போட்டு தாண்டா இருந்தவன் ராமநாதன் அரெஸ்ட் பண்றேன்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டே ஜெயிலுக்குள்ள போட்டீங்க. என்னத்த கண்டீங்க கடைசியா? இன்றைக்கு நிக்கிறோம் இந்த போராட்டம் ஆரம்பிச்சு தம்பி இப்ப 400-500 நாள் ஆகுது. இன்றைக்கும் அர்ஜுனாவை தான் தேடி கொண்டு இருக்கீங்க பேஸ்புக்ல. ஒரு நாள் பேஸ்புக்ல வீடியோ போட இல்லைன்னாலும் ஒரு நாள் வீடியோ வரையிலேருந்தா நீங்க சுமந்திரனையும் ஸ்ரீதரனையும் தேடுறீங்களா ராசா? அர்ச்சனாவை தான் தேடி கொண்டு இருக்கிறீங்க. ஏனண்டா நான் அந்த மக்கள் அடிப்படை வழிகளை பற்றி கதைக்கிறேன். அந்த அடியில இருக்கிற பிரச்சனை, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் செருப்பு இல்லாம நடந்து போறோன்றதை பற்றி கதைக்கிறேன். எனக்கு பவர் வந்து அதை மாத்தி காட்டல செருப்பால் அடிங்க. இப்ப உதாரணம் நான் என்ன முன்னு சொல்றேன் தெளிவா வீடியோக்குள்ள சொல்லிக்கேன். 3 மாதத்துல யாழ்ப்பாணத்துல சிங்கப்பூர் எல்லாம் மாத்தல 10 வருஷம் செல்லும். முதல் 5 வருஷத்துல எவ்வளவு மாத்தணும் என்றதை பார்ப்போம். சோ இந்த மருத்துவ கொலைகளை நீங்க மாத்தையில என்னட்ட பேசி கொண்டிருக்கிறதுல அதுக்கு ஆக்ஷன் எடுக்க பாராளுமன்றத்துல ஒரு நாள் கதைக்கலாம். அப்ப கௌசல்யா விட்டுட்டு கௌசல்யாட இதை கதையம்மா செல்லம்னு சொன்னால் அவள் கதைப்பாள் பாராளுமன்றத்துல. ஒரு வெரி ஜங் பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன். பாராளுமன்றத்துல இருக்கிறதுலேயே ஆகலும் வயசு குறைஞ்ச பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டே ஒரு சுயேட்சை கட்சி விட போகுது. ஒரு பொம்புல ஹரணி அமரசூரிய ஒரு நாள் ஸ்பீச் பண்ணிக்க சொன்னா 9% ஜோசிக்காங்க 10% ஒரு பொம்பளை பிள்ளைய தான் விடுறேன். ஹரணி அமரசூரியாக்கு நேரவே சொன்னான் கேண்டீன்ல, நான் ரிசைன் பண்ணி போட்டு ஒரு பொம்பளை விடுவேன் 9% ஃபீல் பண்ணாங்க 10% பெண்களுடைய பிரதிநிதித்துவம் உண்டு. மாகாண சேவையில பொம்பளை பிள்ளைகள் வாங்க கொஞ்சம் கத்துவானுகள் குளருவாங்க. அர்ச்சுனாவோட படுக்கிறேண்டுவானுகள், அர்ச்சுனாவோட பண்ணுறேண்டுவானுகள், குளறி போட்டி இருக்கட்டும். அர்ச்சுனா எப்படின்றது எனக்கு தெரியும், என்னோட நிக்கிறாக்களுக்கும் தெரியும். அந்த சின்ன சில்லற ஆசைகள் எல்லாம் இல்லை. இப்ப ஜெர்மன்லையும் சுவிட்சர்லாண்ட்லையும் வந்திருந்தோட எனக்கு கூடாது செய்ய தெரியாத கூடாதான். இங்க 10 யூரோ 20 யூரோ 30 யூரோக்கு எனக்கு இங்க போய் வருத்தங்களை வேண்டியலும். இலங்கையில யாழ்ப்பாணத்துல அதிகூடியமா இப்ப பிரச்சனை இளம் பிள்ளைகள் கற்பம் தெரிகிறது. இனி அடுத்த ஒரு கோழிக்கல்லன் இந்த வீடியோவுக்கு போய் கொத்துவார். இளம்பிள்ளை அந்த கோழிக்கல்லன் சொல்லுங்கடா கொத்தா பிடிக்கிறானே யாழ்ப்பாணத்துல. அந்த கோழிக்கல்லனே ஒரு குடுக்காரன், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இவன் ஒரு மூஞ்சே பாருங்க முழு கூடு அடிச்சவன். சோ அந்த மருத்துவ கொலைகளை மாத்த வேணுமாக இருந்தால் ஒன்று நீங்கள் மாகாண சபையில வடிவா யோசிச்சு ஓட் போடணும். பிறகு எனக்கு பேசி விதியோசனம் இல்லை, இது உங்களுக்கு தெளிவான ஒரு பதில். மருத்துவ கொலை. 2வது இந்த பார் இருக்குதானே தேத்தனியும் படையன்னு சொல்லுவேன் அடிக்கடி. பார் பெர்மிட் கொடுத்தாள்கள்னு வச்சுட்டு சம்பந்தப்பட்ட நபர் தனக்கு விரும்பின மாதிரி டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணிக்கொள்ளும். இங்கெல்லாம் யாருக்கு விரும்பின மாதிரி எல்லாம் மாகாண கல்வி அமைச்சருக்கு விரும்பின மாதிரி எல்லாம் டிரான்ஸ்பர் செய்ய நான் சரியான ஜெனுவனா இருப்பேன். அடுத்த நாள் மாகாண கல்வி அமைச்சருக்கு வீட்டை போறது கடிதம் போகும். மச்சான் போ வீட்டை நீ தேவையில்லை, இங்க உன்ன மாதிரி கல்லுனே மாகாண சபை வச்சிருக்கேன் நான் மாத்துவேன். வந்திருக்கிறேன்னா ஒழுங்கா இருக்கலாம், இல்லாட்டி போகலாம். அடுத்த நாள் கடிதம் அனுப்புவேன். சோ விரும்பின மாதிரி மாமா சித்தப்பாக்கு ஒரு டிரான்ஸ்பர், சித்தப்பாக்கு ஒரு டிரான்ஸ்பர், அக்காச்சிக்கு ஒரு டிரான்ஸ்பர், 50,000 ரூபா கொடுத்தா முதல்ல ஒரு கவர்னர் இருந்தவர் 50,000 ரூபா கொடுத்தா டிரான்ஸ்பர். இந்த ஆணியெல்லாம் மர்ச்சுனாவோட செய்யலாம். உங்களுக்கு விருப்பம்டா ஓட் போட்டு போ, இல்லையண்டா வேறு ஒரு ஆளுக்கு ஓட் போட்டு வெயிட் பண்ணுங்கோ. என்னோட 10-20 வருஷம் நான் சிம்பிளா தப்பிடுவேன். உங்களுக்கு விளங்கிச்சா? உங்களுக்கு எனக்கு எங்கேயாவது போய் உழைச்சி வாழையிலும் எனக்கு என்னோட சொத்துக்களும் இருக்கு. நான் சிம்பிளா போயிடுவேன். எனக்கு ஒரு கொஞ்சம் வழக்கில் போட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் உள்ள தள்ளுவானுகள். நான் உள்ளுக்குள்ளேயும் கொண்டு தலைவர் அடேல் பாலசிங்க வழியின புத்தகத்தை 10 திரும்ப வாசிப்பேன், வாசிட்டு திரும்ப வந்துடுவேன். நான் தப்பிடுவேன். ஆனா இந்த சமூகம் தப்பாது. சோ ஒன்று இந்த மருத்துவ கொலைகள் நடக்குதுன்னு சொல்லி இனி ஜோதிச்சு பிரயோசனம் இல்லை. ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் மாத்தணும், வைத்தியர் எல்லாத்தையும் மாத்தணும்னா நீங்கள் மாகாண சபையில மாகாண வைத்தியசாலையில மாத்தணும்னா என்ன விடுவோம். இனி உங்களோட விருப்பம். ஒன்று
அதுக்கு நீங்க ஓட் போடணும் மாகாண சபையில. எனக்கு இதே இளஞ்செலியன் ஐயா செய்ய வந்து மாத்துவார், அடிச்சு எல்லாம் தள்ளெல்லாம் மாத்துவாருன்னா நானே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு மஜோரிட்டி நீங்க போட்டு தரையிலேண்டா. திரும்பவும் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு மஜோரிட்டியான ஓட்ஸ் பெரும்பான்மை போட்டு தரையிலேண்டா இந்த இல்ல ஒரு சில்லற கட்சிகளோட சேர்ந்தெல்லாம் நான் ஆட்சி அமைக்க மாட்டேன். பெரும்பான்மையான ஓட்ஸ் எனக்கு நீங்க போட்டு தரையிலேண்டா நான் போயிடுவேன். பெரும்பான்மை எனக்கு உதாரணத்துக்கு 36 சீட் நினைக்கிறேன், அதுல 18 சீட் தராம 17 சீட் என்றாலே நான் ரிசைன் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஷுவரா? இன்னொரு தேசிய கட்சியோட இன்னொரு சுயேட்சை குழு இருந்தா கட்சி பேசிச்சு ஏதாவது செய்யலாமா உங்களோட? அல்ல ஒரு நல்ல கட்சி என்றால் ஓகே, இந்த வீடியோக்குள்ளே வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் போய் திருப்பி மறுபடியும் ஒரு கரைபடி இந்த கட்சியோட சேர்ந்து அரசாங்கத்துல ஆட்சி அமைக்க மாட்டேன். நீங்கள் அர்ஜுனாவினுடைய சுயேட்சை குழுவுக்கு தேடி பிடிச்சு நீங்க போடலைன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யப்படுற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அது மிகப்பெரிய இதா இருக்கும். எனக்கு இந்த மஜோரிட்டி நீங்க தரையிலேண்டா, அதாவது என்னோட இருக்கிற மஜோரிட்டி என்றா இது 18 பேர், 18 பேருக்கும் 20 பேர் வராண்டு வைங்க, 20 பேருக்கும் ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 20 பேரும் என்ன செய்யணும், என்னோட நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாம் வீட்டை போகணும். வேறொரு கட்சியோட போய்கள் அவர் கூத்தடிப்பார், அவர் காசு வேண்டியவர், பழியெல்லாம் எனக்கு வரும். ஆகவே மஜோரிட்டி நீங்க எனக்கு போட்டு தரணும். 2வது இந்த மருத்துவ கொலைகள், நினைச்ச மாதிரி டிரான்ஸ்பர்கள், அதுக்கப்புறம் இந்த கஞ்சா குடுக்கடத்தல்கள் எல்லாம் மாத்தோணும்டா நீங்களே யோசிங்க. நான் இப்ப மாநசபை தேர்தல் நான் அறிவிக்கவே இல்லை, நான் எம்பி போஸ்ட் விலத்தே இல்லை. நான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்ஷனோட தந்திருக்கிறேன். விரும்பினா வாங்கோ, எல்லா இடத்தையும் ஒரேடியா அடிச்சு தூக்குவோம். இல்ல ஓகே, நீங்க சைக்கிளுக்கு தான் வீடு ஓட் போட போறீங்கன்னா சைக்கிளுக்கு போட்டு அர்ஜுனாவை தேட வேண்டாம். இப்ப ஜாழ்ப்பாணத்துல நடந்து அந்த மல்லாத்துல அந்த ஒரு லேனுக்குள்ள வந்து கரண்ட் பிளாக் பண்ணிட்டு இருந்தானே, நான் உங்களுக்கு செய்த என்னன்னு இல்லாட்டும் என்ன கேட்கிறேன். சிம்பிளா பிளாக் பண்ணிட்டேன் நான் 2 வரைக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ள கரண்ட் குடுபாடி இல்லை. ஏன்? ஆனா அதுல இருக்கிற அவ்வளவு பேரும் ஓட் போட்டது என்பிபி அர்ஜுனாக்கா இல்ல. ஒருத்தர் அவ்வளவு பேரும் என்னோட அழுதுன்னு சொல்லி இருக்கணும், டாக்டர் நாங்க உங்களுக்கு ஓட் போடல, மன்னிச்சு கொள்ளுங்க பிள்ளை டாக்டர். ஆனால் எனக்கு யாருக்கு ஓட் போட்டான் இல்லை. எனக்கு 27,000 ஓட் போட்டாலும் நான் 6 லட்சம் மக்களுக்காக வேலை செய்யணும். தானே அதுல யார் நீ எனக்கு போட்டு எனக்கு கேட்கல. ஆகவே கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ, கொஞ்சம் யோசிங்கோ. இந்த பாராளுமன்றத்துல இருந்து விலத்தி மாகாண சபைக்கு போறது உங்களுக்காக. அங்க நான் வேண்டாம் என்றால் நன்றி வணக்கம். பைத்தியக்காரன் குளரலாம், கத்தலாம். நான் மறுபடியும் ஒரு டாக்டரா தான் வேலை செய்யலாம். ஸோ குளர்றாக குளறிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு விருப்பம், உங்களோட பிள்ளை குட்டிகள் ரோட்டுகள் மாறணும், ஸ்கூலுகள் மாறணும், வேற நாடுகள்ல போய் இப்ப ஒரு மாகாண சபையில ஒரு நியாயமான ஒரு மனச்சாட்சி உள்ள அமைச்சர், பிரதம சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார் என்றால் அதுக்கு பிறகு வேற நாடுகள் நம்பி காசை தரும். ஓகே, இந்த உனக்கு 50,000 பில்லியன் இல்ல $50,000 இந்த நீ இந்த ஹாஸ்பிட்டல கட்டு வடிவாண்டு காசு தரும். கரப்ஷன் இந்த நாடும் காசு தராது. எனக்கு ஒரு நாடு காசு தருதுன்னா அந்த நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளிட்டு அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அவ்வளோதையும் ஒப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரியே நான் வெப்சைட்ல எல்லாமே செய்வேன். அதுக்கு எத்தனையோ பேர் எனக்கு நேற்று முதல் நாள் கூட ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு இன்ஜினியர் அடிச்சிருந்தவர், டாக்டர் உங்களுக்கு என்ன எலக்ட்ரானிக் விஷயமா இந்த வெப்சைட் சம்பந்தமா செய்தார். மாகாண சபை போன அப்புறம் செய்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா. நோர்வேல போய்க்குள்ள ஒரு அண்ணா ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா நர்ஸா இருக்கிற டாக்டர். நான் வந்து கடைசி காலத்துல ஒரு 10 வருஷமா இருக்கிறேன், ஒரு 5 வருஷம் இருந்தோம். எல்லா நர்ஸையும் கூட்டி ஒன்று வாங்க நோர்வேக்கு, இங்க இருக்கிறத ட்ரீட் பண்ணுங்க, பழக்குங்க. சோ பெரிய ஆசை எல்லாம் இருக்கு. ஒரு குட்டி வீடியோ, நீண்ட தூரம் என்றால் மன்னிச்சு கொள்ளுங்க, விரும்பினா வாங்க போடுங்க, இல்லையா எனக்கும் சந்தோஷம். நன்றி வணக்கம். டாக்டர் போயிட்டு இருக்கேன். A24 இங்க வந்து ஜெனிவா வராங்க போறோம். இப்ப போய் கொண்டிருக்கிறது வந்து ஜெர்மனில இருக்கிற ஒரு ஃபேமஸான ஏர்போர்ட்ல. இட்ஸ் அ பிக் ஒன். அதோட சும்மா விளையாட்டில அப்பா A24 வரைக்கும் நடக்கணும். A38 வரைக்கும் இருக்குது. இப்ப A06 நடந்து கொண்டிருக்கேன். அதாவது வந்து இந்த கேட் கடும் தூரம் பேக் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு பாய் ஜெர்மனி. இதுல ஜெர்மனில கென பேர் எனக்கு உதவி செய்தாக்கள், கென பேர் சொன்னவன் வாங்க டாக்டர்ப்பா சாப்பிடுங்க, எங்களோட ஒரு நாள் நில்லுங்கோ, எங்களோட வீட்டை நில்லுங்கோண்டு எல்லாரும் கேட்ட நீங்கள். ஐ எம் சோ சாரி. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டெஃபினெட்லி கம். அடுத்த முறை கட்டாயம் நான் வருவேன். என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ. இந்த முறை நான் யாரையுமே பர்சனலா சந்திக்கல. ஒரு ஆளை பர்சனலா சந்திச்சு இன்னொரு ஆளை பர்சனலா சந்திக்கலன்னு சொன்னால் அது பயங்கர பிரச்சனையா இருக்கும். எல்லாருக்கும் இல்ல கோவம் வரும். டாக்டர் ரவிண்ட வீட்டை போனவர், ரவிண்ட வீட்டை சாப்பிட்டவர், எங்கண்ட வீட்டை வரையிலேருந்து. ஸோ பேக் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கேன். இந்த வீடியோ வடிவா பாருங்க, முடிஞ்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னென்றால் என்னோட பெரும்பாலான நாட்களுக்கு வந்து யாருக்கு ஓட் பண்றதுன்னு தெரியாம கூட சில பேர் போய் மாகாண சபையில ஓட் பண்ணி போட்டு வந்து, ஐயோ டாக்டர் நீங்களும் எலெக்ஷன்ல நிக்கிறீங்களான்னு கேட்டாக்கள் மிரிக்கணும். என்னட்ட
அப்படியும் கிண பேர் கேட்டிருக்கணும். ஐயோ டாக்டர் நீங்களும் இருக்கிறீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாம போயிட்டே என்று சொல்லி கேட்ட கிண பேரும் இருக்கணும். ஸோ பாவம் வயசு போனாக்களுக்கு வந்து அம்மா ஓகே அப்பா கிண பேருக்கு வந்து தெரியாது மானசபையில அச்சுனா நிக்கிறாரு. ஸோ புலம்பெயர் நாட்டில் இருக்கிற என்னுடைய உறவுகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மானசபை தேர்தலுக்கு உண்மையாவே கணக்கு பணம் தேவைப்படும். சில பேர் இப்ப குளர்வினம் ஓகே பணம் சேர்க்கிறான்னு ஒரு நிமிஷம் பொருங்க வாங்க. இந்த பணத்தையும் இதையும் சேர்த்து நான் ஒரு இடமே கொண்டு போக போறதில்லை. ஓகே இந்த பணத்தை சேர்த்து கொண்டு நான் ஒரு இடமே கொண்டு போக போறதில்லை. மிஞ்சி மிஞ்சி போனா 4 நாடுகள்ல இப்படி வந்து பொதுமக்கள் சந்திப்புக்கும் அரசியல் சந்திப்புக்கும் வருவேனே ஒழிய மற்றபடி இந்த பணத்தை சேர்த்து கொண்டு நான் ஒரு இடமே எங்கேயும் போக போறது இல்லை. எனக்கு அப்படி தேவையும் இல்லை. இப்படி எல்லாம் பணம் சேர்த்து போகணுமென்று எனக்கு தேவையும் இல்லை. குளராக குளரட்டும். அந்த ட்ரக்ல போய் கொண்டிருக்கேன் என்றால் 2 பேக்ஸ் இருக்கு கையில, ஹேண்ட் லக்கேஜ்ல 2 பேக்ஸ் இருக்கு. சரியான ஹெவி பழைய காலத்து லேப்டாப் ஏசர் லேப்டாப் உண்டு. அதை தெரியாம ஸ்ரீலங்காவில் கொண்டுட்டு அது மட்டும் ஒரு 6-7 கிலோ வரும் போல இருக்கு. கடவுளே கடும் வெயிட்டா இருக்கு. 824 போகணும். ஓகே ஸோ நன்றி. பாய் பாய் ஜெர்மனி. அடுத்த தடவை சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீ
நீதான் ஒளி நீதான் வழி